ஹலோ மக்களே, இப்போ நான் இருக்கிற இடத்த பாருங்க. எப்படி கோவா பீச் மாதிரி இருக்கா? இது வந்து ஒரு தனி தீவு மாதிரியே இருக்கும். அவ்வளோ அருமையா இருக்கும். இந்த இடம் தூத்துக்குள்ள தான் இருக்கு. இதுதான் ஆறும் கடலும் சேர்ற இடம்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஆறும் கடலும் சேராது, கடலும் கடலும் தான் சேர்ந்துட்டு இருக்கும். இதை பார்க்க வந்து ஆறு மாதிரியே போகும். அப்படியே அழகா அப்படியே போய் அப்படியே இந்த கடல்ல போய் சேரும். பார்க்க இது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து போட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். ஒரு வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா சின்ன வயசுல இங்க இந்த மாதிரி கடல், இந்த கடல் ஒன்று இங்கே இருப்போம், இல்லைன்னா அந்த சைடு பெரிய கடலில் இருக்கும். இந்த ரெண்டு சைடு தான் மாற்றி மாற்றி குளிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கும். இப்போல்லாம் இந்த சைடு வர்றதே கிடையாது. இப்போ வீடியோ எடுக்கிறக்காக மட்டும் இங்கே வந்திருக்கேன் மக்களே. ஆனால் இந்த இதை பாருங்களேன், இது பார்க்க ஆறு மாதிரியே தான் இருக்கும். அப்படியே அழகாக போகும், அப்படியே போய் அப்படியே சுற்றி அந்த கடலுக்கு தான் போகும். ஆனால் இது ஆறு கிடையாது. ஆனால் நாங்கள் சின்ன வயசுல வந்ததை விட இப்போ வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஆயிட்டு, கடல் வந்து கடல் சீற்றம் அடைஞ்சிட்டுன்னு சொல்றாங்க. அதுல ஒரு பெரிய எச்சரிக்கை போர்டு வச்சிருக்காங்க, காவல்துறையால் நடவடிக்கை எடுக்கப்படும்னு. ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி பள்ளமா போகுது. வந்து இதுல நடக்க நடக்க ஆழமே இருக்காது. இப்போ ஏதோ ஒன்று ஆயிட்டு ரொம்ப பள்ளம் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். உள்ள போனோம்னா அவ்வளவுதான், நம்ம வர முடியாது. அதனால இங்க வந்தீங்கன்னா போட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். கடலுக்குள்ள குளிக்க மட்டும் யாரும் போயிடாதீங்க. பாய் மக்களே. நான் இங்க வரும்போதே ஏதாவது ஒண்ணு பாத்துடணும் அப்படின்னு நினைச்சு வந்தேன். என் கண்ணில் மாட்டிக்கிட்டான் இந்த நண்டு. இவனை பாருங்க, எவ்வளோ எவ்வளோ என் உயிரோட தான் இருக்கான். மூக்கற பாய் இதான் கண்ணு பிடிக்காம பாருங்க. ஆனா இவனுக்கு ஏதோ ஆயிட்டு. இவனை பாருங்க, பார்க்க பெண்டன்ல வர நண்டு மாதிரியே இருக்கான், நல்லா இருக்கான். ஆனா அவ்வளவுதான், இவனுக்கு கொஞ்சம் தான் உயிர் இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல. யாருக்கும் ஒரு ரெண்டு மூணு நண்டு வேற. இவனை தான் பார்த்தேன், லைட்டா உயிர் இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல. யாருக்குமே ஒரு ரெண்டு மூணு நண்டு வேற மல்றாயிட்டு. நண்டுகளுக்குலாம் என்னாச்சுன்னு தெரியல.